உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 31 வருஷமா ஜெயிச்சிருந்த 9 முறை ஜெயிச்ச பிஜேபி அங்க காலியாகி போச்சு. பங்கிப்பூர்ல பிரசாந்த் கிஷோர் காலி பண்ணிட்டாரு. அதை பேசுறதுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன், அதை பேசுவோம். தொடங்கிருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. உதயநிதி ஸ்டாலின் விசாரணை கொண்டு போறாங்க. ஒரு பிரச்சனை அவர் மேல அவர் பேசினதா சொல்றாங்க. அவரே அதுக்கு சொல்றாங்களா? திரு அஸ்வத்தாமன், பிஜேபி இதை பத்தி பேசலாமா? முதல்ல விஜய திரிஷா விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னவர் தானே உங்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா அந்த அரசாங்கம்? பெண்களை கொச்சைப்படுத்துவதும் ஆபாசமாக பேசுவதும் பிஜேபி என்ன? நீங்க என்ன சுத்தமா அப்படியே ரொம்ப பெண்களை மதிக்கக்கூடிய கட்சியா? நீங்க பெண்களை மதிக்கிறவங்களா? இதே நடிகையை தப்பா பேசுற தலைவர் தாங்க உங்க மாநில தலைவர். இதே மாண்பை மதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை வேறொரு பெயரெல்லாம் குறிப்பிட்டெல்லாம் பேசுவாங்க சோசியல் மீடியாவுல. நான் அதெல்லாம் நான் சொல்லல, அவங்க எல்லாம் சொல்லிட்டு திரும்புவாங்க. ரோட்ல எங்க பாருங்க ஃபேக் ஐடில எவனாவது பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு பத்திரிகை இடத்துல இருந்து பேசக்கூடாது. தைரியம் தான் நீங்க சொல்லுங்க. இல்ல தைரியம் தான் இப்ப சொல்லுங்க. இந்த நடிகை பற்றியே உங்க தலைவர் பேசினது தான் சார் இன்னுமே இருக்கு சார். இப்பதான் வரேன், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்றைக்கு உதயநிதி பேசுனது ஆபாசம். மக்கள் அறிவுறுக்கிறாங்க, கொச்சையா பாக்குறாங்க. எப்படா பொது இடத்துல ஒரு மனுஷன் கூட கேவலமா பேசுறாரு? அவங்க அப்பா அப்படிதான் பேசினாரு, அவங்க தாத்தா அப்படிதான் பேசினாரு. அதான் சட்டமன்றத்துல ஒரு பெண்ணிடம் நாடா வகுத்து பாருங்க தெரியும்னு பேசினவங்க தான் இவங்க. திமுக காரனால என்ன சொல்ல முடியுது? கொள்ளையடிச்சதை சொல்வீங்களா? சொல்லுங்க. மக்களை உங்க பொன்முடி சட்டையில சேறுபடுறதுக்காக ஒரு ஊரையை அடிச்சு நொறுக்குனீங்களே இருவேல்பட்டுல, அதை சொல்வீங்களா? எல்லார் மேலேயும் பொய் வழக்கு போட்டு சாகடிச்சிங்களே, அதை சொல்வீங்களா? ஸ்டேஷன்ல 26 பேர் செத்தானே, அதை சொல்வீங்களா? வெக்கமே இல்ல. இந்தியா முழுக்க பாஜக கட்சிக்குள்ளார பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. விவாதம் நடந்து. நீங்க சொல்ற அவதூறு கருத்துக்கள் ஆதாரம் இல்லாத ஆதாரத்தோடய பேசுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, எத்தனை கம்ப்ளைண்ட், எத்தனை பெண்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? அதுவும் தமிழ்நாடு பாஜக மேல எவ்வளவு அலிகேஷன் காட்டுங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. திரு அஸ்வத்தாமன் அவர்கள் கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் தெரிஞ்சா இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல? எந்த சம்பவத்தை சொல்றீங்க? காலைல பழுதுட்டு இருந்தீங்களே. நான் எதுக்கு அழலையே? ஏங்க இன்டர்வியூ கூப்பிட்டு 15 நிமிஷம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டா சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் அழுந்தேன் நீங்க பாத்தீங்களா? எதுக்கு பாக்குறேங்க? கண்ணு கலங்குதுங்க. அதெல்லாம் ஒன்னும் கண்ணு கலங்கல. ஜூம் போங்க சார், போங்க. அப்படி ஒண்ணு நடக்கல சார். இல்ல நீங்க இல்ல உங்க சென்னை 28 படம் பாத்தீங்களா? இல்லங்க, சென்னை 28 படம் பாத்தீங்களா? பாக்கலையா? இதெல்லாம் விவாதம் இல்லையே. நான் விவாதத்துக்கு வரேன். சென்னை 28 ஏங்க 31 வருஷமா ஜெயிச்சிருந்த 9 முறை ஜெயிச்ச பிஜேபி அங்க காலியாகி போச்சு. பங்கிப்பூர்ல பிரசாந்த் கிஷோர் காலி பண்ணிட்டாரு. அதை பேசுறதுக்கு நான் கூப்பிட்டுருக்கேன், அதை பேசுவோம். அதுக்குள்ள தொடங்கிருச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார், அவ்வளவுதான். சரிங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணை கொண்டு போறாங்க. ஒரு பிரச்சனை அவர் மேல அவர் பேசினதா சொல்றாங்க. அவரே அதுக்கு சொல்றாங்களா? நீங்க பேசுனது பார்க்கல? பார்த்தேன். அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க. பேசியதாக இரட்டை அர்த்தம் உங்களுக்கு புரியல? அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு வருங்க, நீதிமன்றம் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சதா? புரியல. அது சரியா தவறா? பேச்ச ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? உதயநிதி பேசினது என்ன வெளிப்படையா பேசினாரா? யாரை பற்றி பேசினார்? அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்க? யாரு ஆதரிக்கிறீங்க? நான் ஆதரிக்கிறேன்னா எதற்குனா இல்லீங்க, நீங்க சொல்லுங்க. யாரை பற்றி பேசினார்? இல்ல உதயநிதி என்ன பேசினார் அதை சொல்லுங்க. உதயநிதி என்ன பேசினார்? அஸ்வத்தாமன் ஆதரிப்பாரா எதிர்ப்பாரான்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த ஆபாச பேச்சை மாதேஷ் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? சரி, உங்க கட்சி நீங்கெல்லாம் இத பத்தி பேசலாமா? அவர் போய் பிஜேபி இத பத்தி பேசலாமா? திரு அஸ்வத்தாமன், பிஜேபி இத பத்தி பேசலாமா? நீங்க சொல்லுங்க. முதல்ல விஜய திரிஷா விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு சொன்னவர் தானே உங்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். அதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்களா அந்த அரசாங்கம்? அரெஸ்ட் பண்ணாங்களா? அன்னைக்கு அவர் ஆட்சியில இல்ல. சரிங்களா? நீங்க இத பத்தி பேசலாமா சார்? பிஜேபி பேசலாமா சார்? முதல்ல
வெளிப்படையா பேர் சொல்லி சொன்னவர் சார் உங்க மாநில தலைவர். சரிங்களா? உதயநிதி ஸ்டாலின் அப்படியே சொன்னாரு. சொல்லுங்களேன், எடுங்க. இல்ல உதயநிதி பேச்சை மாதேஷ் ஆதரிக்கிறார். நான் ஆதரிக்கல. எந்த பெண்களையும் உதயநிதி பேச்சை எதிர்க்கிறார் யாரு சார்? நான் ஆதரிக்கிறது எதிர்க்கிறது இருக்கட்டும் சார். விவாதம் அது கிடையாது. கருத்தை சொல்லுங்க சார். எனக்கு ஒரு கருத்து இருக்கு சார். கேவலமான ஆபாசமான கொச்சையான சார், கேவலமா ஆபாசமா பேசின நயினார் நாகேந்திரன் உங்க தலைவர். நீங்க பிஜேபி பேசலாமா சார் இத பத்தி? இதே சம்பவம், இதே பிரச்சனை, இதே திரிஷா சம்பவத்துல உங்க தலைவர் பேசினார் சார். முதல்ல திரிஷா விட்டு வெளியே வர சொல்லுங்கன்னு அவரு இப்படிதானே பேசினாரு. அந்த வார்த்தைக்கு நீங்க பேசலாமா சார்? இத பிஜேபி பேசலாமா இந்த வாதத்துல? நீங்க இத பாருங்க, உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். நான் வருத்தப்படலையா சார்? நான் ஏன் வருத்தப்படணும்? கருணாநிதியாவது மிட் நைட்ல போய் அரெஸ்ட் பண்ணாங்க. பட்ட பகல்ல கெத்து தான் உண்மையில இல்ல. 8:30 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மாதேஷ். ரொம்ப வருத்தமா இருக்குல்ல, பாவம் பண்ணிட்டாங்க ரொம்ப. ஆனா ரொம்ப பவுடர் கிவுடர்லாம் போட்டு அது மேக்கப் பண்ணிட்டு தான் வந்தீங்க. இருந்தாலும் அது மறுபடியும் கலங்குது பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கலங்கல சார். நீங்க இல்ல விவாதத்துக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு நீங்க என் பக்கம் விவாதத்துக்கு தான் மாதேஷ் வந்து அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அப்புறம் வந்து பார்த்தா நீங்க எங்கெங்க மாதேஷ் இல்ல சார் கொஞ்சம் உள்ள அழுதுட்டு இருக்காரு சார். கைது, அரசியல்வாதிகளுக்கு கைது, சிறைவாசம், நீதிமன்றம் இதெல்லாம் போவாதா? உங்களுக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கலாம். என்ன 12-13 வருஷமா நீங்க ஆட்சி அதிகாரத்துல பிஜேபி அங்க உட்காந்துக்கிட்டு அதை காட்டிக்கிட்டே இங்க ஏமாத்திட்டு திரும்புறீங்க பிஜேபி தமிழ்நாட்டுல. அதனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமா இருக்கலாம், அச்சமா இருக்கலாம். திமுக பார்க்காதா சார்? அப்படின்னா கூட்டவனே போயிருக்க வேண்டியதானே சார்? அவங்க 10:30 மணிக்கு போய் கோர்ட்ல கூப்பாடு போட்டாரு உதயநிதி. சுத்தி நின்று அப்படியே இப்படி உட்காரல மாதேஷ், இப்படி உட்காந்துருக்காரு. சரி, உதயநிதி பாத்தீங்களா? அவ்வளவு தைரியமான இருந்தா இப்படி உட்கார வேண்டியதானே. அதுதான் இப்ப உங்க சிரித்த முகம் மாதிரிதான் இது. உள்ளுக்குள்ள அப்படியே உள்ளுக்குள்ள அனல் கக்கிறது தெரியுது மாதேஷ் கண்ணுல. சார், இது நீங்க பேசுறதுக்கே அந்த தகுதியும் தார்மீகமும் உங்களுக்கு பிஜேபி கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் எடுத்ததுமே. மாதேஷ், போன மாசம் அதுக்கு முன்ன மாசம் நீங்க இப்படியேதான் பேசி வச்சிருக்கீங்க. இதே சம்பவத்துல இதே அந்த நடிகை சார்ந்த நீங்க வச்ச எல்லா அலிகேஷனுக்கும் நான் பதில் சொல்லதான் போறேன். சொல்லுங்க. ஆனா ஏன் இப்ப சொல்லுங்க, நீங்க அழுவுறத பாக்குறது யாரு அழல சார்? யாரு அழல சார்? சார், நீங்க நான் உங்களை பேட்டி எடுக்க கூப்பிட்டேன். நீங்க என்னைய பேட்டி எடுக்க? நான் பேட்டி கொடுக்க தான் வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. மாதேஷ் 1/2 மணி நேரம் அழுவுதாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யார் சொன்னது? எல்லாரும் சொன்னது. மாதேஷ் சார், என்னதையாவது ஒரு மெட்டீரியல் எடுக்க உட்கார்ந்துட்டு கண்டென்ட் எடுக்க வேண்டாம் சார். உங்களுக்கான கண்டென்ட் எடுக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட மக்கள் கிட்ட 31 வருஷத்துக்கு பிறகு தோத்து போயிருக்குது ஒரு தொகுதி. பிஜேபி சரிவு தொடங்கி போச்சு. அவ்வளவுதான், வீழ்ந்து போகுது. அது ஆரம்பாங்க பிரசாந்த் கிஷோர்ல இருந்து தொடங்கி இருக்குது. ஓகேங்களா? 3 இடைத்தேர்தல்ல மொத்தமா 2 காலி. நீங்க ஒண்ணு ஜெயிச்சிருக்கீங்க குஜராத்ல. மாதேஷ், நான் என்ன மாதேஷ், நீங்க ஒரு பத்திரிகை துறையில எத்தனை வருஷம்? 9 வருஷம். 9 வருஷமா பத்திரிகை துறையில இருக்கீங்க. எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி 1 மணி நேரத்துல உட்கார்றோம். நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் ஏதோ அதை பேச மாட்டீங்க சார். உங்களுக்கு போயிடுச்சு என்ன ஜர்னலிசம் படிச்சீங்க நீங்க? உங்க ஃபியூஸ் போயிடுச்சு சார். வாங்க, உதயநிதியை கைது பண்ணிருக்காங்க. ஆமா சார். உதயநிதியை கைது பண்றதுக்கு போலீஸ் வந்த உடனே கூட்டமா வந்துட்டாங்க. அவங்களுடைய தாத்தா வந்து கொல்றாங்கப்பா அப்போ மரா, அதே மாதிரி இவரு ஒரு பர்ஃபார்மன்ஸை போடலான்னு ரெடி ஆனாரு. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு கோர்ட்டுக்கு போய் பெயில் கேட்டாங்க. பெயில் கிடைக்கல. நீதிபதி என்ன சொன்னாரு? சரி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாங்க? 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. இல்ல, கோர்ட்டுக்கு உதயநிதி போனாரா? உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்களா? எதுவுமே தெரியாம பேசாதீங்க சார். கோர்ட்டுக்கு நீங்க சட்டம் படித்தவரை நல்லா வாதிடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா உங்க வாதம் ஒண்ணு கூட பூரா ஏதாவது அவுட்ரேட்டா இருக்கு. ஒண்ணு கூட வந்து செல்லுபடி ஆகாது. இது எதுவுமே இது கோர்ட் வாசலுக்கே போகாது போல உங்க வாதம். சொல்றேன், இப்ப நீங்க போறீங்கன்னா உங்க அட்வொகேட் தான் கோர்ட்டுக்கு போவாங்க. நீங்களே போய் ஐயா நிப்பீங்களா? இல்ல உங்க அட்வொகேட்? சரி, நீதிபதி என்ன சொன்னாங்க? 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது, அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க போறோம்ட்டாங்க. அதுக்கு தாவேகா தாங்க பதில் சொல்லணும். நாங்க என்ன தாவேகா ஸ்போர்ட்ஸ் பர்சன்? இப்ப தாவேகா மாதிரி கொண்டாடிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. ஏங்க, உதயநிதி சனாதன தர்மத்தை வேற இருப்போம்னு சொன்னவரை கைது பண்ணிருக்காங்க. ஆபாசமா பேசினவரை கைது பண்ணிருக்காங்க. பெண்களை கொச்சைப்படுத்தினவரை கைது பண்ணிருக்காங்க. பெண்களை கொச்சைப்படுத்துவதும் ஆபாசமாக பேசுவதும் பிஜேபி என்ன? நீங்க என்ன சுத்தமா அப்படியே ரொம்ப பெண்களை மதிக்கக்கூடிய கட்சியா நீங்க? நீங்க பெண்களை மதிக்கிறவங்களா? நாங்க நாடா வகுத்து பாரு சொன்னதுக்கு நாங்க திமுக. இதே நடிகை தப்பா பேசுற தலைவர் தாங்க உங்க மாநில தலைவர். மாண்பை மதிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பெண் உங்க மாநில தலைவர் இதே நடிகை தப்பா பேசினாரு. கால்ல விழுந்து இதே நடிகை தப்பா பேசினாரு. விழுந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கட்சி இது. இங்க வந்து என்ன பேசினா? திமுகவா இது? இங்க வெற்றி கொண்டான் ஆரம்பிச்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் பெண்களை ஆபாசமா நடத்துறதுக்கே ஒரு கூட்டம். ஏன் உங்க பொன்முடி சொன்னாரு, நாங்கெல்லாம் 18+ பட்டிமன்றம் நடத்துவோம். ஒரு கட்சி பேசுற பேச்சாங்க இது?
கட்சி எப்படி ஆள் சார், சேர்த்திருக்கு பாருங்க. இருங்க பெண்களை மதிக்கக்கூடியதும் இப்ப இருக்கிற பெண்களை ஜென்ஸுக்கு பாலியல் ரீதியாக இச்சையா இப்ப பாக்குறது இல்லன்னு இருக்கிற- சொல்றதுக்கெல்லாம் இப்ப பிஜேபிக்கு இருக்கிற எந்த தார்மீகமும் கிடையாது சார். பிஜேபிக்கு உங்க கட்சி மேல தார்மீகம் பாரதிய ஜனதா கட்சியை வேறொரு வேறொரு பெயர், பாரதிய ஜனதா கட்சியை வேறொரு பெயரெல்லாம் குறிப்பிட்டு எல்லாம் பேசுவாங்க சோசியல் மீடியாவுல. நான் அதெல்லாம் நான் சொல்லி பாருங்க. நான் சொல்லல, அவங்க எல்லாம் சொல்லிட்டு திரும்புவாங்க. ஏங்க ரோட்ல உங்க கட்சியை. இங்க பாருங்க ஃபேக் ஐடில எவனாவது பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் எடுத்து வந்து பேசக்கூடாது. சார், தைரியம் என்ன நீங்க சார், சொல்லுங்க உங்க- பாப்போம். உங்க- ஆமா இல்ல சார். தைரியம் இருந்தா இப்ப சொல்லுங்க ஏன் பாப்போம். இந்த நடிகையை பற்றிய உங்க தலைவர் பேசுனது தான் சார் இன்னமுமே இருக்கு சார். இப்பதான் இருங்க, பேசுறாரு. வர்றேன், அதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க பெண்களுடைய மாண்பை மதிக்கிற ஒரே கட்சி பாஜக. பாஜகவுக்கு இதை பேச தகுதி இல்லைன்னா வேற எவனுக்கு இந்த மண்ணில் தகுதி கிடையாது. நீங்க பெண்களுக்கு திமுக பாதுகாப்பு இல்லாத கட்சி BJP மாதேஷ் சார். இதை பாருங்க, கூட பேசக்கூடாது. கூட கூட கேள்வினா பேசுங்க சார். கேட்கணும், கேட்டுனே இருக்கக்கூடாது. அதான் நான் கேட்டேன். இதுல கொழாடி சண்டையா இது? பெண்களுக்கு நான் பேச பாதுகாப்பு பேச இல்லாத நீங்களும் கட்சி சார் பிஜேபி. பேசிட்டீங்களா? அப்படிதான் உங்க கட்சியை பாக்குறாங்க சார். பேசிட்டீங்களா? திமுக எவ்வளவு கொச்சையான ஒரு கட்சி, இதை நான் சொல்லிட்டு தான் அடுத்து போவேன். பிஜேபி என்ன சற்றும் சளைத்தவர்களா என்ன? அப்ப பிஜேபி ரொம்ப இப்ப தூய்மையான நான் பிஜேபியோட ஸ்போக்ஸ் ரொம்ப பர்சன். தூய்மையான கட்சியா இப்ப என்ன? நான் பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன். பிஜேபி பத்தி மாதேஷ் பேசினா கெட்ட கோவம் வருது, ஏதாவது பண்ணிடலாம் தான் தோணுது. ஆனா திமுக பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் தோணுது? எனக்கு அப்படி பத்திரிக்கையாளர் தோணலையே. தானே நீங்க? நான் கேள்விதானே கேக்குறேன். தோணலல்ல? கேள்விதானே கேக்குறேன். தோணலல்ல? பேசாம இருங்க. திமுக எவ்வளவு கேவலமான, கேடுகட்ட, கொச்சையான, மட்டமான, பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு கட்சி என்பதற்கு உதாரணம் கடந்த ஆட்சியில பொன்முடி அவர்கள் பேசின 18+ பட்டிமன்றங்கள். அந்த காலத்துல நாங்க 18+ பட்டிமன்றங்கள் நடத்துவோம். யாரு? பொன்முடி. பட்ட நாமத்தை பத்தி ஒரு கேவலமான, அதாவது அவங்க பேசினதை திருப்பிட்டு இன்னொரு இடத்துல குறிப்பிட்டு காட்ட கூட அதுக்கெல்லாம் தண்டிக்கப்பட்டார் சார். அது விவாதம் இல்ல சார். நேரா விஷயத்துக்கு வாங்க சார். தண்டிக்கப்பட்டாரா இல்லையா அவரு? அவருடைய அமைச்சர் பதவியே பறிக்கப்பட்டதா இல்லையா? நடவடிக்கை எடுத்தாங்களா? கனிமொழி முதற்கொண்டு எல்லாருமே கண்டிச்சாங்களா இல்லையா? குறுக்க பேசுனீங்கன்னா நான் ஏஞ்சி போயிடுவேன். இது டிபேட்னா கேள்வி கேட்கணும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். நான் திமுக பத்தி பேசினாலே எனக்கு அப்படியே பொங்குன்னா அப்புறம் எதுக்குங்க பத்திரிக்கையாளர் வேஷம் போடுறீங்க? ஏங்க இப்ப யாருங்க பொங்குனது? என்ன ஜோதிகா மாதிரி ரியாக்ஷன் மாத்துறீங்க? அந்த இது என்ன அந்த சிம்பு படத்துல நான் எங்க டென்ஷன் ஆனே அப்படின்னு அந்த மாதிரி ரியாக்ஷன் மாத்துறீங்க. நீங்க தான் டென்ஷன் ஆவறீங்களே. என்ன இந்த பொன்முடி மேட்டர் முடிக்க விடுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பொன்முடியே எதிரில இருந்திருந்தா கூட கேட்டிருப்பாரு. ஆனா மாதேஷால கேட்க முடியல. என்ன இது பழக்கம்? என்ன பழக்கம் மாதேஷ் இது? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி ஆபாச பட்டிமன்றங்கள் நடத்தி 18+ பட்டிமன்றங்கள் நடத்தி நாங்கள் எங்கள் கட்சிக்கு ஆள் சேர்த்தோம் என்று ஒரு முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் இந்த கட்சி எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு? இன்றைக்கு உதயநிதி பேசுனது ஆபாசம். மக்கள் அறிவுறுக்கிறாங்க, கொச்சையா பாக்குறாங்க. எப்படா பொது இடத்துல ஒரு மனுஷன் இப்படி கேவலமா பேசுறாரு? என்ன அவங்க அப்பா அப்படிதான் பேசினாரு, அவங்க தாத்தா அப்படிதான் பேசினாரு. இதை விட, அதாவது சட்டமன்றத்துல ஒரு பெண்ணிடம் நாடா வகுத்து பாருங்க தெரியும்னு பேசினவங்க தான் இவங்க. இந்திரா காந்தி அவர்கள் வரும்பொழுது அவங்க மேல தாக்குதல் நடத்தும் போது அவங்க தலையில ரத்தம் வந்தபோது தலையில இந்த மாதிரி கல்லடிப்பட்டு ரத்தம் வந்துருச்சுன்னு கேட்டா மாதாவிடாயா இருக்குன்னு சொன்னவங்க தான் இந்த கட்சிக்காரங்க. இதான் இவங்களுடைய வரலாறு. பெண்களை இழிவுபடுத்துவது என்பதுதான் திமுகவுடைய அடிநாதமாக இருக்கிறது. இப்பயும் திருந்த மாட்டாங்க. உங்க தலைவர் சொன்னதுக்கு நான் கேள்வி வச்சேன். இப்ப வர மாதிரி இப்ப இந்த ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தீங்க பாத்தீங்களா? இது அமைதியா இருந்தீங்கன்னா நான் பதில் சொல்லியிருப்பேன். நீங்க குறுக்க நான் தான் பெரிய ஆளு, நான் அப்படியே குறுக்க பேசி டைவர்ட் பண்றோம்னு நினைச்சா அது என்கிட்ட வேலை. நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்லவே இல்லை. இல்ல மாதேஷ், இதெல்லாம் என்கிட்ட இல்ல, நடக்காது. நீங்க வந்து ஒரு நோக்கத்தோட விவாதத்துக்கு வந்திருக்கீங்க. மாதேஷ், நான் நீங்க என்ன தான் அங்க சொல்றேன்? இருந்தேன், இங்க இருந்தேன், பாத்ரூம்ல இருந்தேன் எல்லாம் பேசிட்டு நீங்க தானே மாதேஷ், விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருந்தது நீங்க தான். அது விவாதத்துக்கு சம்பந்தம் இல்லைனாலும் மாதேஷ், பாவம் என்னுடைய சகோதரன் இவ்வளவு தூரம் அழுதுட்டு வரீங்க, எனக்கு ஒரு வருத்தம். யாருங்க அழுந்தது? எதுக்குங்க அழுந்தது? என்னங்க இது? பாருங்க மாதேஷ், கண்ணை பாருங்க மாதேஷ். ஏதா இருக்கிற விஷயத்த இல்லங்க. மறைக்க கூட தெரியல உங்களுக்கு. இல்ல பிஜேபி பாருங்க, நான் அடுத்து பதில் சொல்ல வரேன். நீங்க அப்புறம் மறுபடியும் நீங்க பாத்ரூம்ல இருந்த கதை நீங்க தான் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். சொன்னா நீங்க பாத்ரூம்ல உங்களுடைய தோல்வியின் தொடக்கம் ஆரம்பிச்சிருச்சு. அத பத்தி பேசலாம் வாங்க. நீங்க அழுதீங்கன்னு தான் சொன்னேன். பாத்ரூம்ல போய் அழுதீங்கன்னு நான் சொன்னேன். உங்க தோல்வியின் தொடக்கம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்றேன். நீங்க அழுதீங்கன்னு தான் நான் சொன்னேன். அடுத்தவர்களை எள்ளி நகையாடாதீங்க, ஏளனம் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். அவங்களுக்காவது இத்தனை போலீஸ் வந்து மரியாதையா கூட்டிட்டு போறாங்க, உங்களை எல்லாம் வந்து இழுத்து போட்டு வண்டியில போட்டு போயிடுவாங்க. என்னாச்சு? என்ன வன்ம குடோன் மாதிரி இல்ல, பிஜேபி இங்க ஒண்ணும் பெருசா இல்ல சார். அங்கேயாவது திமுகவுக்கு தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க, வேகமா கலந்து கொண்டாங்க. பிஜேபிக்கு எங்க இருக்காங்க? ஊருக்கு 4 பேர் இருக்காங்க. ரொம்ப அருவருப்பா பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு எங்களுக்காவது நாங்களாவது அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களுக்கு சிறைக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு வந்தா யார் வருவா? பக்கத்துல நாங்க தான் வந்து நிக்கணும். அன்னைக்கு எங்ககிட்ட தான் வந்து நிற்பீங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாதேஷ், மரியாதையாக பேசணும். அது என்ன, உங்களை என்ன யாரும் வந்து நிற்க மாட்டாங்கன்னா, பிஜேபிக்கு வர்ற கூட்டம் இன்னைக்கு வேற எந்த கட்சிக்கும் வர்றது கிடையாது. முருக பக்தர்கள் மாநாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் எங்கிட்ட தான் வந்து நிற்பீங்க.
சும்மா இப்படிலாம் பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கைதுக்கு பயப்படுற கட்சி பிஜேபி கிடையாது. சரி. கடந்த திமுக ஆட்சியில் திமுகவிற்கு எதிராக அதிமுக நின்றது. 2 வருடங்களாக தாவேகா நின்றது, பாஜக நின்றது. ஆனால் திமுகவுடைய 5 வருடங்கள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட கட்சி பாஜக. தெரியுமா மதேஷ்க்கு? தெரியுமா தெரியாதா? சரி, உங்க தலைவர் சொன்ன தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். பாதிக்கப்பட்டீங்க. 120 பேர் ஒரே நாள்ல கைது பண்ணப்பட்டு 1 மாசத்திற்கும் மேலாக சிறையில் வைக்கப்பட்டாங்க. வேலூர்ல இளைஞரணி நிர்வாகிகள். எதற்காக? மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடியதற்காக. எங்களுடைய மாநில நிர்வாகிகள் ஆரம்பித்து கிளை நிர்வாகிகள் வரை பலரும் பல பொய் வழக்குகளில் வழக்கு போடப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள். திமுக ஒரு கட்சியை பார்த்து பயந்தது, நடுங்கியது, பொய் வழக்குகள் போட்டதுன்னு சொன்னா பாஜக, அதிமுக கிடையாது, தாவேகா கிடையாது, பாஜக. பாஜக போராட்டம்னா தடை, பாஜக ஆர்ப்பாட்டம்னா தடை, பாஜக உண்ணாவிரதம்னா தடை. நாங்கள் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் வந்து நிற்பால. 11 மணிக்கு ஆர்ப்பாட்டம்னா 8 மணிக்கு ஆளுங்க வருவாங்கல்ல, 9 மணிக்கு வருவாங்கல்ல, ஒவ்வொருத்தர் வரும்போது அப்படி அப்படியே கைது. அப்படி போராட்ட களத்துல கைதானதை விட சோசியல் மீடியாவில் ஆபாசமாவும் பேசி நிறைய பிஜேபி ஐடி விங் சார்ந்தவர்கள் கைதானாங்க. அப்படியே கேமராவை பாஸ் பண்ணுவோம். ஒரு சம்பவம் காட்டுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஆபாசமா கேவலமா எழுதுனது, ஒரு சம்பவம் சோசியல் மீடியாவில் அசிங்கமா ஆபாசமா எழுதுனதுனால கைதானாங்க. வாய் இருக்குன்னு பேசுறதுதான் ஆபாசம். இப்ப நீங்க பேசுறதுதான் அருவருப்பு. இல்லங்க, சோசியல் மீடியாவில் அடிப்படை ஆதாரம் இல்லாம, தரவுகள் இல்லாம வாயில இருக்குன்னு குற்றச்சாட்டு சொல்றதுதான் ஆபாசம். இல்லங்க, சோசியல் மீடியாவில் எழுதி ஆபாசமா எழுதி கைதானவங்க அவதூறு. இப்ப மாதேஷ் பேசுறாருல, இதுதான் ஆபாசம், இதுதான் அவதூறு, இதுதான் அருவருப்பு. ஆனா பாஜக களத்துல போராடி பல பேர் கைதாயிருக்கிறோம். இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக, மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆதரவாக, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகளுக்கு எதிராக போராடி கடந்த 5 வருடங்கள்ல திமுக ஆட்சியில அதிக பேர் ஜெயிலுக்கு போனான்னா அது பாஜக காரன். ஏன் உங்களை அங்கீகரிக்கவே இல்லை மக்கள்? இவ்வளோ போராட்ட காலத்தில் நின்றுருக்கீங்க, உங்களை யாருமே சட்டமன்ற போஜராஜன் பாவம் அவரா ஜெயிச்சாரு. அவருக்கு இருக்கிற செல்வாக்குல, சொந்த செல்வாக்குல ஜெயிச்சு வந்தவர். பிஜேபியில் ஒருத்தர் கூட உள்ள போலியே. இருக்கட்டும், அது மக்களை பார்த்து கேட்கணும். அதுதான் இல்லை, மக்களுக்காக இவ்வளோ நின்னீங்க. போன திமுக ஆட்சியில் போராட்ட காலத்தில் உங்களை யாருமே அங்கீகரிக்கவே இல்லையா? அங்கீகரிக்கல மதேஷ். காணாமல் போயிட்டீங்களே. பரவாயில்ல மதேஷ், மக்களுக்காக போராடணும்ல. ரைட்டு. அதை நான் நெஞ்சு. ஆனால் மக்கள் உங்களை நம்பலையேன்றேன் நான். ஐயோ மதேஷ், மக்கள் நம்பல, எங்களை புறக்கணிச்சுட்டாங்க. ஆனா மக்களுக்காக போராடுன்னு இந்த அஸ்வத்தாம நெஞ்சு நிமிஷத்து சொல்றான்ல. திமுக காரனால என்ன சொல்ல முடியுது? கொள்ளையடிச்சதை சொல்வீங்களா? சொல்லுங்க. மக்களை வந்து உங்க பொன்முடி சட்டையில சேறுபட்டதுக்காக ஒரு ஊரையே அடிச்சு நொறுக்குனீங்களே இருவேல்பட்டுல, அதை சொல்வீங்களா? எல்லார் மேலேயும் பொய் வழக்கு போட்டு சாகடிச்சிங்களா, அதை சொல்வீங்களா? ஸ்டேஷன்ல 26 பேர் செத்தானே, அதை சொல்வீங்களா? வெக்கமே இல்லைல்ல. இவ்வளவு நடந்து திருந்தல நீங்க. சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இன்னைக்கு ஆகுது இல்ல. இன்னும் சொல்ல போனா பொன்முடி அவர்களுடைய பழைய ஆபாச பேச்சுகளுக்கு தூசி தட்டி அவரை கைது பண்ணணும் இந்த தாவேகா அவருடைய அரசு. நான் கோரிக்கை விடு. கடைசி வரைக்கும் திரு நயினார் நாகேந்திரன் பேசினதுக்கு பதிலே சொல்ல வரமாதேஷ். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உதயநிதி அவர்கள் பேசின அந்த எனக்கு நயினார் நாகேந்திரன் அன்பிற்கும் பாசத்திற்குரியவர் தான். நீங்களுமே எனக்கு அன்பிற்கும் பாசத்திற்கும். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆபாசம் என்றால் திரு உதயநிதி அவர்கள் பேசியதாக நீங்க சொல்லப்படுறதும் ஆபாசம். அது என்னங்க? அதுனா பேசுனது, இது பேசுனதா? அது வெளிப்படையா அவங்க நடிகையோட பேரை சொல்லி சொன்னார் திரு நயினார் அவர்கள். இப்ப மாதேஷ், உதயநிதி பேசினது ஆபாசமா இல்லையா? இரட்டை அர்த்தத்தில் பேசியிருக்காருங்க. கொச்சையா இல்லையா? இரட்டை அர்த்தத்தில் பேசியிருக்காரு. கொச்சையா இல்லையா? தவறானதுதான் அது, தவறானது. அப்புறம் என்னங்க பிரச்சனை? இல்லங்க, அங்க பேசியிருக்காங்க, அங்க வாங்க, அங்க நேராவே சொல்லியிருக்காருன்ற பேரையே, அந்த நடிகையின் பெயரையே குறிப்பிட்டாரு. பேசியதாக கூறப்படுகிறதுன்னு என்னங்க அர்த்தம்? சரி, அதையே மறைக்கிறீங்க. நான் தான் பதில் சொல்ல வரேன். நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் குறுக்கால ஓடி வந்து ஓடுது யாரு? இப்போ நான் குறுக்கால விளையலைங்க. நீங்க பாருங்க, நீங்க போட்டு பாருங்க. கண்டிப்பா அப்படியே ஒளிபரப்புங்க. பாருங்க, நீங்க ஒளிபரப்புறது முன்னாடி பாருங்க. எதையாவது பதில் சொல்ல விடுறீங்களா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சரி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஆபாசத்தினுடைய, கொச்சையினுடைய உச்சம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய விஷயத்திற்கு அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். இல்லைங்க, நான் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டார். ஆனா இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும். நேரடியா நடிகையின் பேரையே சொன்னாரு.
அந்த நடிகை விட்டு வெளியே வரணும் முதல்ல திரு விஜய் அவர்கள். இவர் இப்படி எல்லாம் பேசினாரு. சரி, ஓகேங்க சவால் விடுற மாதேஷ். இது யாரோ கூட்டத்துல 10 பேர் கத்தனத்துக்கு இவர் வந்து ரன்னிங் கமெண்ட் மாதிரி ஒன்னு மாதேஷ், சொல்லிட்டாரு. இப்ப நீங்க வந்து இத பாருங்க, நழுவி ஓடாம நழுவுல நேர்மையாக ஒரு பத்திரிகையாளனாக நேர்மையாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனாக இதுக்கு பதில் சொல்லுங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை இப்போ நீங்க சைட் பண்ணி காட்டுனீங்க. உதயநிதி பேசுனத ஆன் ஏர்ல கேமராவில் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து வாங்க. அவ்வளவுதான் மாதேஷ், கேஸ் க்ளோஸ்ட். எடுத்து கையாள முடியாத அளவுக்கு ஆபாசம் மாதேஷ். எடுத்து திரும்ப சொல்ல முடியல, ரீசைட் பண்ண முடியல, திரும்பி வந்து சைட்டேஷன் காட்ட முடியல. இப்படிதாங்க பேசினாருன்னு சொல்ல முடியல. அவ்வளவு அருவருப்பு, அவ்வளவு கொச்சை, அவ்வளவு ஆபாசம். இதுக்கு போய் முட்டு கொடுக்கலாமா நீங்க? நான் முட்டு கொடுத்தேனா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தேவையில்லாம நீங்க வந்து நிறுவ பாக்குறீங்க? பாத்துட்டு இருக்கேன் இல்லங்க, நீங்க பேசுற வார்த்தைகள் பிஜேபி இதை பேசலாமான்னு நான் கேக்குறேங்க. முட்டு கொடுக்கிற பத்திரிகையாளராவே உதயநிதி செய்தது தவறு என்றால் அவர் நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்துல என்றால் அந்த இஃப் கண்டிஷன் வச்சீங்க. நான் என்ன வார்த்தை பேசணும் நீங்க முடிவு பண்ணாதீங்க அஸ்வத்தாமன். நீங்க பேசினது நோக்கத்தை தான். நீங்க என்ன தகுதியுடையவர்களா? நீங்க இத பத்தி பேசலாமா? இதே சம்பவத்துக்காக நீங்க பேசனவங்க தானே நீங்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. மாட்டிக்கிட்டு முதல்ல உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்கன்னு நான் சொல்றேன். மாட்டிக்கிட்டு நிக்கும் போது கூட இப்படி எப்படி மாதேஷ் உங்களால பேச முடியுது? நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுனத குறிப்பிட்டு சொல்ல முடியுது, உதயநிதி பேசுனத உங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியல. அவ்வளவு கொச்சையா இருக்கு. மாட்டிட்டு நிக்கிறீங்க. அப்புறமும் எதுக்கு இந்த முட்டு? ஏன் மனசாட்சின்றலாம் இல்லையா? வீட்ல இருந்து வரும்போதே மனசாட்சியை பூட்டி லாக்கர்ல போட்டு. எந்த பெண்ணையும் யாரையும் அப்படி ஏளனமாவோ தரகுறவாவோ பேசக்கூடாது. அரசியல். ஆமா, இவ்வளவு அருவருப்பா ஒரு அரசியல் ரைட்டுங்க. இல்ல கேக்குறேன், இவ்வளவு அருவருப்பா உங்க சரி இல்ல திமுக மேல இவ்வளோ திமுக என்றால் உங்களுக்கு இவ்வளவு பொங்குதே. நீங்கள் யோக்கியவான்களா? நீங்கள் நியாயமானவர்களா? நீங்கள் நியாயவான்களான்னு நான் கேக்குறேன். பெண்கள் விஷயத்துல, பெண்களுடைய மாண்பு விஷயத்துல பாஜகவை கையை நீட்டு சொல்லுகிற ஒரு அருகதை வக்கு இங்க எவனுக்கும் கிடையாது. பெண்களுடைய மதிப்பை மாண்பை பாதுகாப்பதில் பாஜகவிற்கு நிகரான ஒரு கட்சி கிடையவே கிடையாது. ஒரு மேடையில ஒரு பெண் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட 28 வயது குறைந்த ஒரு வயதுல குறைவான ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க. அம்மா நீங்க எல்லாம் பெண்கள்லாம் தெய்வம், நீங்க என் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த பெண்ணுடைய காலில் மோடி அவர்கள் காலில் விழுறாரு. இதுதான் பாஜக. இந்தியா முழுக்க பாஜக கட்சிக்குள்ளார பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. விவாதம் நடந்துச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து பாஜக மேல வன்மம் பிடித்தவர், பாஜகவிற்கு எதிரானவர். நீங்க சொல்ற அவதூறு கருத்துக்கள் ஆதாரம் இல்லாத கருத்து. இல்ல, ஆதாரத்தோடயே பேசுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, எத்தனை கம்ப்ளைண்ட், எத்தனை பெண்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னவங்க எத்தனை பேர்? அதுவும் தமிழ்நாடு பாஜக மேல எவ்வளவு அலிகேஷன். காட்டுங்க. போற போக்குல வந்து பிக்கின்னா என்னங்க அர்த்தம்? உண்மையை தானங்க சொல்றேன். பொய்யுங்க. உண்மைனா தரவுகள் அடிப்படையில பேசுறதாங்க உண்மை. வதந்திகளை பேசினா எப்படிங்க உண்மையாகும்? நடிகை காயத்ரி ரகுராம கூப்பிட்டு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, வரிசையா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கூப்பிட்டு கேளுங்க, கூப்பிட்டு கேளுங்க, பேட்டி எடுங்க, நான் ஆதாரம் கொடுங்க. போற போக்குல ஒரு கட்சியை வந்து இது பண்ணிட்டு போகாதீங்க. சரி, விசாரணை நடக்கும். ஆனா கடைசி வரைக்கும் உதயநிதியை நான் காப்பாத்தல சார். நான் யார் சார் காப்பாத்துறதுக்கு? அவங்களே தஞ்சை வரைக்கும் அவர் கூட்டு போறாங்க, அவங்களாலே காப்பாற்ற முடியல. நான் யார் காப்பாத்துறதுக்கு? ரைட், அடுத்து வரேன் நான். பாத்தீங்களா எப்படி பாருங்க, அப்படியே கண்ணு மறுபடியும் கலங்குது. ஒன்னும் கண்ணெல்லாம் கலங்கல சார். நேரா சப்ஜெக்ட்டுக்கு வாங்க.